புதுச்சேரியில் இந்தி திணிப்பு மற்றும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விசிக எம்பி ரவிக்குமார் மற்றும் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழகத்தில் தவேக ஆட்சி அமைக்க மத சார்பற்ற கட்சிகளிடம் ஆதரவு கோரி உள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அதற்குரிய கடிதம் வந்துள்ளதாகவும் இதுகுறித்து விசிக தலைவர் திருமாவளவன் ஒரு முடிவெடுப்பார் என விசிக பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இந்தி திணிப்பு மற்றும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சாலை அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு விசிக முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினரும் விசிக பொதுச் செயலாளருமான ரவிக்குமார் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட விசிகவினர் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநில கல்வித்துறையில் இந்தியை திணிக்கும் முயற்சியை கைவிடக் கோரியும் மாநிலத்தில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள இருமொழி கொள்கையை தொடர்ந்து செயல்படுத்த வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக ரவிக்குமார் எம்பி புதுச்சேரியின் கலாச்சார அடையாளமாக விளங்கும் பிரெஞ்சு மொழியை புறக்கணித்து விட்டு ஒன்றிய அரசின் அழுத்தத்தால் இந்தியை திணிப்பதை வன்மையாக கண்டிப்பதாகவும் தமிழகத்தை போன்றே புதுச்சேரியில் இருமொழி கொள்கையை நீடிக்க வேண்டும் என்றும் மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்கும் வகையிலான இந்தி திணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக கைவிட வேண்டும், இல்லை என்றால் மாநிலத்தில் மொழி உரிமையை காக்க விசிக தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கும் எனவும் கூறினார்.